ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கானனோட 16வது மூவியான 11th ஸ்ட்ரைக்கர்ன்ற மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானனோட ஃபர்ஸ்ட் 15 மூவியை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் தமிழ் மூவி கலெக்ஷன் சொல்லி தனியா ஒரு லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. சொன்னே ரான் வந்து அப்பா ரிங் அடிக்குது பாருங்க எடுங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த கால் அட்டெண்ட் பண்றாரு. சோ ஆப்போசிட்ல பேசுற நபரோட குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கேக்குது. சோ அவர் என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு பர்టిక్యులர் இடத்துல வந்து பாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது சரியா 3:30க்கு வந்து பிளாஸ்ட் ஆகும். அதை நீ நிறுத்தணும்னு ஆசைப்பட்டனா என்னோட கோடை வந்து நீ சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இந்த விளையாடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, இதே மாதிரி பேசினா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து நான் சொல்றதை நீ நம்பலனா உன்னோட ஜன்னல் வெளியே கொஞ்சம் எட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்றப்ப மோரிசனும் ராணும் வந்து அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கறாங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெளியில இருக்க ஒரு கார் வந்து வெடிச்சு சிதறிடுது. அதை பார்த்ததும் நம்ம மோரிசனும் ராணும் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா பைகா ஸ்போர்ட்ஸ் லேண்ட காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஜே லீக் ஸ்பான்சர்ட் பை நிச்சியூரி டெலிவிஷன் 16வது சாக்கர் வகுப்பு வந்து தொடங்குது அப்படின்னு சொல்றப்ப அந்த கிரவுண்ட்ல வந்து பல சின்ன பசங்க வந்து சாக்கர் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி இருக்காங்க. சொன்ன ஜென்டா வந்து அங்க இருக்கிறது எண்டோ அப்புறம் கொன்னோ தானே அப்படின்னு சொல்றப்ப ஐயோமி வந்து அவர் வந்து நாராசாகி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஹிடேன்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்கர் பிளேயர் வந்து கானன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் நம்ம கானன் வந்து அங்க நிக்கிற ரான் அப்புறம் ஆகாசா சொனக்கா கிட்ட போறான். சொன்னி ரான் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவருக்கு 4 பேர் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு அங்க இருந்து ஒரு நபர் வந்து இருக்காரு. மோரிசன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா யாமா மோரி சின்ஜோ. அவர் வந்து நிச்சியூரி டிவியோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருக்காரு. சொன்ன யாமா மோரி வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன், கோடா ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஒரு லேடி வந்து அந்த போட்டோ எடுக்கிறாங்க. சோ உங்களோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா கோடா காரு. அவங்க வந்து நிச்சியூரி டிவியோட நியூஸ் பேப்பர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்டோட போட்டோகிராஃபரா இருக்காங்க. சோனே அவங்க வந்து போட்டோ எடுத்துட்டே சார் அப்படின்னு சொல்றப்ப சோனே யாமா மோரி வந்து மோரிசனுக்கு அந்த லேடியை வந்து இன்ட்ரோ பண்றாங்க. அவங்களோட பேர் வந்து கோடா காரு. இவங்க வந்து முன்னாடி லோக்கல் நியூஸ் செக்ஷன்ல இருந்தாங்க. இப்போ அவங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கோடா வந்து இது எனக்கான கலம் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப யாமா மோரி வந்து இதுல மட்டும் நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா பழையபடி உன லோக்கல் நியூஸுக்கே மாத்திடுவோம் அப்படின்னு சொல்றப்ப கோடா வந்து அது சரி, பட் ஆனா நீங்களும் இந்த மேட்சை பிராட்காஸ்ட் பண்றதுல ரேட்டிங் குறைஞ்சிடுச்சுன்னா உங்க வேலையும் போயிடுமே அப்படின்னு சொல்றப்ப யாமா மோரி வந்து நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றப்ப யாமா மோரி வந்து மோரிசன் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா இவர் அப்படியே நல்ல ஐடியா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே சமயம் நம்ம மோரிசன் வந்து நீங்க ஏன் யோகோ சேனை கூப்பிட கூடாது, அவங்கள கெஸ்டா கூப்பிட்டீங்கன்னா ரேட்டிங் பயங்கரமா கூடும்ல அப்படின்னு சொல்றப்ப யாமா மோரி வந்து அவங்க டிசம்பர் மந்த் வரைக்கும் ரொம்ப பிஸி, அவங்களோட எல்லா ப்ரோக்ராமும் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து அங்க பாருங்களேன் ஜென்டா ஐமி மிட்சுகி ஹைபரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அங்க நிக்கிற ஹிடேன்ற ஒரு ப்ரொஃபஷனல் சாக்கர் தான். ப்ரொஃபஷனலோட சேரும் பொழுது கண்டிப்பா அவங்களோட திறமையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து ரான் உனக்கு இந்த சாக்கர் பாக்குற பழக்கமே கிடையாதே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் கானனோட டிவில சாக்கர் பார்த்து எனக்கு அது பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து ஆனா நீ லைவா இது வரைக்கும் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் பொழுது சினிச்சி வந்து சாக்கர் பால கிக் பண்ணா அது வந்து வேலைக்கு வெளியில போச்சு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்க இருக்கிறது நகக்கா தானே அப்படின்னு சொல்றப்ப அவரை காட்டுறாங்க. சோ அவரோட பேரு பாத்துக்கிட்டீங்கன்னா நகக்கா கசுமசா. அவர் வந்து மோட்டார் பைக் ஷாப்போட பார்ட் டைம் ஒர்க்கரா இருக்காரு. சொனி கானன் வந்து இவர் ஒரு பிரமாதமான லாங் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து என்னது லாங் ஸ்ட்ரைக்கரா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹை டீமோட நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சாரு. அதுக்கு காரணம் அவர் அந்த டீமை லீட் பண்ணனால தான். அது மட்டும் இல்லாம அவர் ஸ்போர்ட்ஸ் டீமோட ஃபியூச்சர் ஆஸ் ஸ்ட்ரைக்கரா இருந்தாரு. ஆனா சாம்பியன்ஷிப் முடிஞ்ச சில மாதங்கள்லயே அவருக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அவரோட கால் உடைஞ்சனால அவரோட கனவும் கனவாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து அப்புறம் எதுக்காக அவர் இங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவருக்கு இன்னும் சாக்கர் மேல இருக்க அன்பு குறையலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹிடே வந்து ஜென்டா ஐமி மிட்சுகி ஹைபரா நீங்க 4 பேர் போகலாம், அப்புறம் நம்பர் 10 கானன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோனி ரான் வந்து கானன் போய் உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச எல்லா திறமைகளையும் வந்து ஃபுட்பால்ல காமிச்சிட்டு இருக்கான். சோ அத பாக்குற எல்லாருமே பயங்கர ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் வராரு. அவரோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா சகாகி ருயிச்சுகி. அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஜிம் இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு. சோனி மோரிசன் வந்து நீ தான அந்த ஓன் கோல் சகாகி காலேஜ்ல நடந்த ஃபைனல் மேட்ச்ல உங்க டீம் கோல் போஸ்ட்ல நீ கோல் போட்டியே அப்படின்னு சொல்றப்ப சகாகி வந்து சார் நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்க போல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இல்ல நான் அந்த மேட்சை லைவாவே பார்த்தேன், அது நடந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுக்கும் அப்படின்னு சொல்றப்ப சகாகி வந்து அது ஒரு 10 வருஷம் ஆயிடுக்கும் சார். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன், அவர் உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு, நான் அவரை கூட்டு வரலாமா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து தாராளமா கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்றப்ப சகாகி அங்க இருந்து போறாரு. அதே டைம் கானனோட ஃபுட்பால் மூவ் வந்து அங்க இருக்க ஒரு நபர் வந்து வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி வந்து
கானன் நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணப்பா அப்படின்னு சொல்றப்ப ஹைபரை வந்து பாவம் இவனை இன்னும் குழந்தைனே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு நபர் வேகமா ஓடி வராரு. அவரோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிகோ. அவர் வந்து ஒசாகா டீமோட பிளேயரா இருக்காரு. சொன்னே அவர் கானனை பார்த்துட்டு உனக்கு குடோ சினிச்சிய தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கானன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். அதே சமயம் ரான் வந்து உங்களுக்கு சினிச்சிய தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஹிகோ வந்து ஆமா அவன் மேட்சை பார்த்துட்டு நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன், இந்த குட்டி பையனோட எல்லா மூவும் அப்படியே அவன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சினிச்சி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஹிகோ வந்து ஓ அதனால தான் அவன மாதிரியே நீ பெர்ஃபார்ம் பண்றியா, பரவாயில்ல நீ ஒரு நல்ல சாக்கரா வருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானனோட தலையை தடவிட்டு அங்கிருந்து போறாரு. சோனி அயூமி வந்து இது ரொம்ப மோசம், ஹிகோ உன்னோட தலையை மட்டும் தடவி இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து ஏய் கானன் அவர் தலையை தொட்டனால நீ தலையை கழுவவே கூடாது அப்படின்னு சொல்றப்ப ஹைபரை வந்து கானனோட தலையை வேகமா தேய்ச்சி விட்டுட்டு நான் அவனோட தலையை தொட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜென்டா அயூமி மிட்சுகி வந்து நம்ம கானனோட தலையை வந்து நானும் தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தேய்ச்சிருக்காங்க. அதே சமயம் சகாகி வந்து இதோ இவர்தான் சார் என்னோட ஃப்ரெண்டு, இவரோட பேர் வந்து மோட்டோரோ கெய்சிரோ, இவர் வந்து லோக்கல் ஃபேக்டரியோட மேனேஜரா இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரோன்ற நபர் வந்து மோரிசன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க இந்த போட்டோஸை பார்க்கணும் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதே சமயம் கானன் வந்து இந்த நகக்கா இன்னும் இங்கதான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அயூமி வந்து ஏய் கானன் இங்க வா நம்ம போட்டோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே வந்து அந்த போட்டோ பார்க்கறாங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து சாக்கர் விளையாண்டு இருக்க போட்டோஸ் இருக்கு. சோனி மோடாரா வந்து இது என்னோட பையன் பேரு வந்து டோமோ ஃபுமி அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இவன் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டு இருக்கானே அப்படின்னு சொல்றப்ப சகாகி வந்து டோமா ஃபுமி வந்து ஆகஸ்ட் மாசமே இறந்து போயிட்டான், அவன் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் தான் அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து டோமா வந்து உடம்பளவுல ரொம்பவே வீக்கா இருந்தான், டாக்டர் வந்து எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்புறம் இப்படி இந்த போட்டோஸ்லாம் அப்படின்னு சொல்றப்ப மோட்டாரா வந்து அவன் வந்து கோச் சகாகிட்ட வந்து சாக்கர் விளையாண்டே ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சான், அவருக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இந்த கோலையே அடிச்சதா அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னே மோரிசன் வந்து அந்த மொபைலை கொடுக்கும் பொழுது இந்த போட்டோஸை எதுக்காக நான் பார்க்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து டோமோ உயிரோட இருந்த தருணத்தை உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் விருப்பப்பட்டேன், சாரி உங்களோட சூழலை ரொம்ப சோகமாக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதே சமயம் மிட்சுகி வந்து பாவம் அந்த குட்டி பையன்ல அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை சந்தோஷமாக்க நான் ஒரு குவிஸ் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து இந்த டைட்டிலியா அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஆமா யார் வேணா இந்த குவிஸுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாக்கர் பிளேயருக்கு சொந்தமான காரோட பண்புகளை பத்தி தான் இந்த குவிஸ் இருக்க போகுது. அதாவது மூடப்பட்ட கதவுகள் இது சாக்கரோட எந்த விதத்துல தொடர்பு படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ ஆஃப் சைட், ஆப்ஷன் பி ஹேண்ட், ஆப்ஷன் சி கார்னர் கிக், ஆப்ஷன் டி yellow கார்டு அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. சோனி கானன் வந்து இது ரொம்ப சிம்பிள் தான், ஆன்சர் என்னன்னா அப்படின்னு சொல்றதுக்குள்ள கம்பா டீமோட எண்டுன்ற பிளேயர் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹேண்ட் தான், ஹேண்ட் இஸ் அண்ட் ஹேண்ட்லிங். அந்த வயசான பெரியவர் சொன்னது இறுக்கமா மூடப்பட்ட கதவுகள் தான், ஆரை ஓபன் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு கைகள் தேவையில்லை, அப்ப கண்டிப்பா ஹேண்ட் தானே வரும் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து ஏய் அவர் எண்டு தானே, நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றப்ப சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் நடந்து வந்து இருக்காரு. அவரோட பேரு பாத்துக்கிட்டீங்கன்னா சனாடா டகிகிரோ, அவர் வந்து ஒசாகா பிளேயரா இருக்காரு. சோனி ஜென்டா வந்து அவர் யாரு அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அவர் வந்து ஒசாகா டீமோட புது சப்ஸ்டிடியூட் பிளேயர் அப்படின்னு சொல்றப்ப சனாடா வந்து ஏய் குட்டி பசங்களா நான் ஒன்னும் சாதாரணமான சப்ஸ்டிடியூட் கிடையாது, நான் ஒரு சூப்பர் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றப்ப ஹிடே வந்து போதும் சின்ன பசங்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப சனாடா வந்து ஓ நம்ம சண்டைய ஸ்டேடியம்ல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப ஹிடே வந்து நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கோடா வந்து அந்த சம்பவங்களை வந்து போட்டோ எடுத்துக்கிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஒரு போர் நடக்க போகுது போல அப்படின்னு சொல்றப்ப யாமாமோரி வந்து கண்டிப்பா உங்களால இந்த மேட்ச் ஹைப் ஏத்தப்படும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் குட் லக் அப்படின்னு சொல்றப்ப யாமாமோரி வந்து ஏய் கோடா நீ என்ன எழுதிருக்க கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்றப்ப கோடா வந்து அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருக்காங்க. அதே சமயம் நம்ம கானன் வந்து கோடாக்கு பின்னாடி இருக்க அந்த நோட்டை பார்க்கறான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா k.k அப்படின்னு சொல்லிட்டு அதை ரவுண்ட் பண்ணிருக்காங்க. சோனி ஹிடே வந்து ஓகே நான் இங்க இருந்து போறேன், டோடோ ஸ்டேடியம்ல நடக்க போற மேட்ச்க்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அதே சமயம் அயோமி வந்து அவர் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறாருன்னு பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து ஒருவேளை அப்படி ஸ்பீடா ஓடினாதான் அவங்கள லீக்ல சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சோ அங்க நிக்கிற ஒசாகா பிளேயர்ல ஒரு ஆள் வந்து அப்படிலாம் கிடையாது, எங்க டீம்லயுமே மெதுவா ஓடுற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, உங்ககிட்ட எது பிளஸ்ஸா இருக்கோ அதை நீங்க பலப்படுத்தினாலே போதும், நீங்க அந்த டைம்ல எந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க டீமுக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா ஐமி மிட்சுகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் ஆகாசா வந்து ஒரு ப்ரொஃபஷனலுக்கு தான் அதோட ஆழம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ கிக் சொல்லி தர முடியுமா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதெல்லாம் கத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றப்ப எண்டு வந்து பரவாயில்லை நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஏய் குட்டி பையா முதல்ல நீ பின்னாடி போய்க்கணும், அதுக்கப்புறம் ரெண்டாவதா அந்த பந்தை நீ உதைக்கிறதுக்கு பதிலா உன்னோட கால்களால நீ தூக்கி போட ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை போடுறாரு. சோ நீ கானன் அதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டோடோ ஸ்டேடியம்ல வந்து டோக்கியோ ஸ்பிரிட்ஸ் vs கம்பா ஒசாகா மேட்ச் நடக்குது. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கர் வந்து 4 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகுது, இது வரைக்கும் ஒசாகா டீம் தான் லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து
வாவ் ஃப்ரீ கிக் எப்படி பண்றதுன்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ ஜெண்டா வந்து ஏய் கானன் நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற, ஒசாகா கோல் அடிச்சதுக்குள்ள நீ சேர் அவுட் பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து எந்த சைடு உட்காந்துருக்கோம்னு நீ மறந்துட்டியா கானன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானனுக்கு வந்து டோக்கியோ டீமோட கேப்பை கொடுக்குறான். அதுக்கு பதிலா நம்ம ஹைபரா வந்து ஒசாகா டீமோட கேப்பை போட்டுக்கிருக்கான். சோ ஹைபரா வந்து இதை போடுறதுனால நான் ஒன்னும் ஒசாகா டீமோட சப்போர்ட்டர் கிடையாது, எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நடைமுறையில நடக்கிற விஷயங்களை காட்டுறாங்க. சோனி மோரிசனோட வீட்டுக்கு முன்னாடி நடந்த பிளாஸ்ட்ல வந்து மோரிசன் பயங்கர அதிர்ச்சியில நின்னுக்கு இருக்காரு. சோனி மோரிசன் வந்து அந்த கால் அட்டெண்ட் பண்ணிக்கிறாரு. சோ அந்த நபர் வந்து அவரோட கோடை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூ யூத் அண்ட் ப்ளூ ஜீப்ரா ரைன் ஃப்ரம் above people from below with their left hand as it is so you the tree on the left அப்படி சொல்லிக்கிறாரு. சோனி மோரிசன் வந்து ட்ரீனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, பிக்சர்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து ஹேண்ட் இஸ் ஹேண்ட்லைன், இந்த விளையாட்டுல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா பல உயிர்களை நீங்க இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து உனக்கு என்னதான் வேணும், உன்னோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து ஐ விஷ் குட் லக் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எனக்கு ஏதாச்சும் ஹிண்ட் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து நெக்ஸ்ட் பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. அதே சமயம் அந்த முகம் தெரியாத நபர் வந்து சிஸ்டம்ல வந்து வாய்ஸ் சேஞ்சிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியுது. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வீட்டுக்கு முன்னாடி நடந்த பாம் பிளாஸ்ட்டை செக் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டீமும் இன்ஸ்பெக்டர் மெகரே எல்லாரும் வந்துடுறாங்க. சோ மோரிசன் வந்து கல்பிரிட்ட சொன்ன எல்லா க்ளூவையும் வந்து இன்ஸ்பெக்டர் மெகரேட்ட வந்து சொல்லியிருக்காரு. இந்த க்ளூக்கான ஹிண்ட் வந்து நெக்ஸ்ட் பைக்கான அவன் சொன்னா, நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன் ஆனா என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றப்ப சொன்னி சிவா வந்து இன்ஸ்பெக்டர் மெகரே வெடி விபத்து பத்தின ரிப்போர்ட் வந்துடுச்சு, கல்பிரிட் வந்து பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க, போன் கண்ட்ரோல் மூலமா தான் அதை செட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து நல்ல வேளை யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அடுத்து நடக்கக்கூடிய வெடி விபத்து எங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப சிவா வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கல்பிரிட்டே இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்கான், அப்படி இருக்கும்பொழுது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப சொன்னி சாட்டோ வந்து இந்த க்ளூ நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பதான் அடுத்த பாம் பிளாஸ்ட் நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாம் கண்டிப்பா ஹைடோ பார்க்ல தான் இருக்கணும், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட் என்னது நெக்ஸ்ட் பைக்கா தானே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து பைக்கா ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஷனை நம்ம கடந்தாகணும், அதாவது ஹைடோ ஸ்டேஷன் அதுக்கப்புறம் மிடோரிடாய் ஸ்டேஷன். அதுல ஹைடோ ஸ்டேஷன் பக்கத்துல ஹைடோ பார்க் இருக்கு, அங்க ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து அப்ப அதுதான் ரெயின் ஃப்ரம் அபோவ் குறிக்குமா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா அதுக்கு கீழேயே ஒரு ஆளோட சிலையும் ஒரு வரிக்குதிரையோட சிலையும் இருக்கு, அதுதான் யூத் அண்ட் ப்ளூ ஜீப்ராவை குறிக்கும் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அப்ப மிச்ச க்ளூல எதை குறிக்கும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நம்ம அதை அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே, சிராடோரி, மோரிசன், டகாகி, சாட்டோ எல்லாருமே வேகமா ஹைடோ பார்க்குக்கு வந்து சேர்ந்துறாங்க. சொன்னி மோரிசன் வந்து நான் சொன்ன ஃபவுண்டன் இதுதான், அதோ அந்த சிலை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து ஆனா இதை பாக்குறதுக்கு ஒன்னும் வரிக்குதிரை மாதிரி தெரியலையே, இது கழுத சிலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒருவேளை கல்பிரிட் இதை சரியா பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து இந்த சிலை ஒன்னும் ப்ளூ கலரா கூட இல்லையே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இதுக்குள்ளதான் பாம்பு இருக்கும், நான் இப்ப இறங்கி செக் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் வேகமா அந்த சிலையை வந்து செக் பண்ணிக்கிறாரு. இடது பக்கத்துல மரம் குறிக்கும்னா அப்போ அந்த மரத்துக்கிட்ட தான் பாம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் டோக்கியோ டீம்ல இருக்க ஹிடே வந்து கோலை போட்டுறாரு. சோனி ஒசாகா அப்புறம் டோக்கியோ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மேட்ச் வந்து டிராவ் ஆயிடுது. சோனி கானன் வந்து ஹிடே அப்புறம் நயோக்கியோட காம்பினேஷன் எப்பவுமே டாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அதே டைம் இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து அங்க இருக்க எல்லா மரத்தையும் செக் பண்ணியாச்சு, எந்த வித பாமும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து அப்ப அந்த கல்பிரிட் சொன்ன கோடுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாக்கர் மேட்ச்ல வந்து ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. சொன்ன எல்லாரும் வெளியில வந்து நிக்கும் பொழுது மிட்சுகி வந்து இங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து நம்ம ரான் வந்து கால் பண்ணிக்கிருக்கான். சொன்னி கானன் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்க இருந்து வேகமா ஓடிக்கிருக்கான். அதே சமயம் ரான் வந்து சினிச்சி அப்பாக்கு வந்து ஒரு கல்பிரிட் கால் பண்ணா, ஒரு இடத்துல பாம்பு வச்சிருக்கதா சொன்னா, அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு கோடை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதை சொன்னா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அதை வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதே சமயம் ரான் வந்து அதுக்கான ஹிண்ட் வந்து நெக்ஸ்ட் பைக்கான அவன் சொல்லியிருக்கான், பாம்பு வந்து 3:30க்கு வெடிக்கணும் அவன் சொல்லியிருக்கான், இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். அதே சமயம் கானன் வந்து ப்ளூ யூத் அப்புறம் ப்ளூ ஜீப்ரா ரைன் ஃப்ரம் above people from below with their left hand as it does show your tree on the left அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து இதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு டிவி ஆங்கர் வந்து டோக்கியோ ஸ்பிரிட்ஸ் அப்புறம் கம்பா ஒசாகா டீமோட சிம்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க குட்டி பசங்க வந்து எங்களுக்கு தெரியும், ஸ்பிரிட்ஸ் டீமோட சிம்பிள் வந்து ஜீப்ரா, ஏன்னா அது நல்லா உதைக்கும்ல அப்படின்னு சொல்றப்ப ஆங்கர் வந்து சரியா சொன்னீங்க, அப்புறம் கம்பா ஒசாகாவோட சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்றப்ப ஒரு பொண்ணு வந்து அதோட சிம்பிள் வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றப்ப ஒரு பையன் வந்து அதை கம்பா பாய்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஜீப்ரா அப்புறம் கம்பா பாய் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஸ்டேடியம் எட்டி பாத்துக்கிட்டான். சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கம்பா பாய் அப்புறம் ஜீப்ராவோட வேஷம் போட்டு 2 நபர்கள் ஓடி இருக்காங்க. சோ கானன் வந்து அப்ப கண்டிப்பா அந்த கோட்ல சொன்ன ப்ளூ யூத் அப்புறம் ப்ளூ ஜீப்ரா இந்த 2 டீமை தான் குறிக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி பார்த்தா கண்டிப்பா இந்த ஸ்டேடியம்
செகண்ட்குள்ள தான் அந்த பாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அந்த லெட்டர்ல இருக்க எல்லா கோடையும் எடுத்து தனித்தனியா பிரிச்சுக்கிருக்கான். ரெயினுக்கான அர்த்தம் வந்து மேல, பீப்புளுக்கான அர்த்தம் வந்து கீழே, லெஃப்ட் ஹேண்டுக்கான அர்த்தம் வந்து இடது பக்கம், ஷோயோக்கு அர்த்தம் வந்து பாக்குறது, ட்ரீக்கான அர்த்தம் வந்து போர்டு. அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்தா எலக்ட்ரிக் லைட் இண்டிகேட் ஷோ போர்டு. அப்பனா கண்டிப்பா அந்த பாம்பு வந்து எலக்ட்ரானிக் ஸ்கோர் போர்டு கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த நெக்ஸ்ட் பைக்ன்றது ட்ரெயின்ல வர எலக்ட்ரிக் நோட்டீஸ் போர்டு தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வேகமா அங்க ஓடிக்கிருக்கான். அதே சமயம் மிட்சுகி வந்து இந்த கானன் எவ்வளவு நேரமா ரெஸ்ட் ரூம் போவான், மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றப்ப கானன் வேகமா வந்து ஆகாசா உங்களோட கார் கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேகமா ஓடிக்கிருக்கான். அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஆஃப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே டைம் கானன் வந்து ஆகாசாவோட கார்ல இருக்க ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு பயங்கர வேகமா போய்க்கிருக்கான். கண்டிப்பா இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ஸ்டேடியமுக்கு வெளியில இருக்க கேபிள்ல ஏறி ஸ்கேட் பண்ணிக்கிருக்கான். சோனி கானன் வந்து ஸ்கேட் பண்ணிக்கிட்டே டப்புனு ஜம்ப் பண்ணி மேல இருக்க ஸ்டேடியமோட ரூஃபை பிடிச்சு மேல இருக்க கம்பியில வந்து நடந்து போய்க்கிருக்கான். சோனி கானன் மேல இருந்து நடந்து போறத கீழ இருக்க நம்ம ஹைபரா வந்து நோட் பண்ணிடுறான். சோ ஒரு கட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஸ்கேட் போர்ட்ல போய்க்கிருக்கும் பொழுது கம்பியில இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துறான். சோ அவன் ஸ்கேட் போர்டு வந்து மேல இருந்து கீழே விழுந்துடுது. சோனி ஹைபரா வந்து நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே டைம் ஒசாகா டீம்ல இருக்க எண்டு வந்து ஒரு கோலை போட்டுறாரு. சோனி ஒசாகா டீம் வந்து முன்னிலைக்கு வந்துடுது. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானனுக்கு வந்து ஹைபரா கால் பண்ணிக்கிருக்கா. சோனி ஹைபரா வந்து நீ மேல என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஸ்டேடியத்துக்கு மேல யாரோ பாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதே சமயம் கானன் வந்து நான் அப்புறமேல் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். அதே சமயம் கானன் வந்து கண்ணாடியை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஸ்கோர் போர்டு கிட்ட வந்து பல பாம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது தெரியுது. சோனி கானன் வந்து அப்ப இந்த எலக்ட்ரிக் போர்டு வந்து டோக்கியோ ஆதரவாளர்கள் மேல விழுகணும்னு சொல்லி தான் அந்த கல்பிரிட் பிளான் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து சினிச்சி வாய்ஸ்ல வந்து இன்ஸ்பெக்டர் மெகரேக்கு வந்து கால் பண்ணிருக்கான். டோடோ ஸ்டேடியம்ல இருக்க எலக்ட்ரிக் ஸ்கோர் போர்டுல தான் வந்து பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து என்னது எலக்ட்ரானிக் ஸ்கோர் போர்டா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து உடனடியா டோக்கியோ ஸ்பிரிட் ஸ்ட்ரீமோட ஆதரவாளர்களை இங்க இருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த பாம்போட டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் என்னால டிசைன் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அவனோட எக்ஸ்டெண்டட் பெல்ட் மூலமா அங்க இருக்க பாம்பை வந்து டிசைன் பண்ணிருக்கான். அதே சமயம் கானன் வந்து ஹைபராக்கு கால் பண்ணிருக்கான். சோனி கானன் வந்து நான் பாம்பை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பாம் சரியா 3:30க்கு வெடிக்கும், சரியா டோக்கியோ ஸ்பிரிட்ஸோட ஆதரவாளர்கள் மேல விழுகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து அப்ப இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ உடனடியாக அங்க இருக்க எல்லா நபர்களையும் அப்புறப்படுத்த ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே டைம் ஹிடே வந்து ஒரு கோல் அடிச்சு அந்த மேட்சை வந்து டை பண்ணிடுறாரு. அதே சமயம் ஜெண்டா வந்து மிட்சுகி நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகியை பிடிச்சி நசுக்கி இருக்கான். அதே சமயம் ஹைபர் அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் காரணமா டோக்கியோ ஸ்பிரிட்ஸோட ஆதரவாளர்கள்லாம் உங்களோட இடத்துல இருந்து வருமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து ஸ்டேடியம்க்கு மேல வந்து பாம்பு வச்சிருக்காங்க, சினிச்சி ஒரு ஆளா வந்து அதை டிசைன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதே சமயம் ஜெண்டா வந்து அங்க என்ன நடக்குது நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நீங்க யாரும் இங்க இருந்து போக கூடாது, கானன் வர வரைக்கும் இங்க தான் இருக்கணும் என்கிட்ட சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ஒவ்வொரு பாமா வந்து டிசைன் பண்ணிருக்கான். இன்னும் இவ்வளவு பாம் இருக்கு, இன்னும் 10 நிமிஷத்துல என்னால எப்படி இதெல்லாம் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே வந்து இருக்க ஒவ்வொரு செக்யூரிட்டி வந்து அந்த ஸ்கோர் போர்டுக்கு கீழே இருக்க எல்லா நபர்களையும் வந்து அப்புறப்படுத்திருக்காங்க. அதே சமயம் மீடியா டீம் எல்லாத்தையும் அதை வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. சோ நீ செக்யூரிட்டி வந்து இதெல்லாம் கேப்சர் பண்ணாதீங்க, இந்த இடமே ஆபத்தா இருக்குன்னு நினைக்கிறேன், முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் யாமா மோரி வந்து போன்ல பேசிக்கிருக்காரு. நான் சொல்றத மட்டும் கேளுங்க, இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் கானன் வந்து இன்னும் 35 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமா அவனோட எக்ஸ்டெண்டட் பெல்ட்டை வந்து பில்லர்ல கட்டிட்டு ஜம்ப் பண்றான். வேகமா அந்த எக்ஸ்டெண்டட் பெல்ட்டோட எண்டை வந்து எலக்ட்ரிக் ஸ்கோர் போர்டோட கட்டிடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பாம் வந்து வரிசையா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. சோ கானன் வந்து வேகமா ஓடிக்கி இருக்கான். அதே சமயம் ஜெண்டா வந்து அங்க பாருங்க பாம் வெடிச்சுக்கிருக்கு அப்படின்னு சொல்றப்ப சொன்னே ஹைபரா வந்து குடுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா யாமா மோரி வந்து என்னோட ஷோவோட ரேட்டிங் வந்து ராக்கெட் வேகத்துல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிச்சுக்கு இருக்காரு. அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க நடக்கிற எல்லா சம்பவங்களையும் வந்து கோடா வந்து போட்டோ எடுத்துக்கிருக்காங்க. அதே டைம் கானன் வந்து இடிபாடுகளுக்கு நடுவுல வந்து எழுந்து வந்து இருக்கான். அதே சமயம் மேல இருக்க பில்லர் வந்து உடைஞ்சு அந்த ஸ்கோர் போர்டு மேல பட்டுருது. சோனி கானன் வந்து இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் மக்கள் எல்லாருமே பயந்தடிச்சு ஓடிக்கி இருக்காங்க. சோ அந்த சமயத்துல ஸ்டேடியம்க்கு வெளியில வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே, சிராடோரி, ரான் மோரிசன் எல்லாரும் வந்துறாங்க. சோனி இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது மக்கள் எல்லாருமே அந்த எலக்ட்ரிக் ஸ்கோர் போர்டு கிட்ட நிக்கிறாங்க. சோ அந்த மொத்த ஸ்கோர் போர்டே வந்து நம்ம கானனோட எக்ஸ்டெண்டட் பெல்ட்டோட சப்போர்ட்ல தான் நின்னுக்கு இருக்கு. சோ அதுவும் கொஞ்ச சமயத்திலே அறந்துடுது. சோனே மக்கள் எல்லாரும் விழுந்துடுச்சு அங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோனி கானன் வந்து நல்ல வேளை மக்கள் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படல அப்படின்னு சொல்லி இருக்கா. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிச்சிரி டிவில வந்து நியூஸ் போட்டுக்கு இருக்காங்க. ஜே லீக்ல நடந்த பயங்கரத்தை பத்தியும் அந்த வெடி விபத்து பத்தியும் நம்ம சேனல்ல வந்து பல புகைப்படங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுக்கு இருக்காங்க. இதுல எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாததுக்கு காரணம் மோரிசனோட திறமை தான் காரணம்
அவர் தான் கல்பிரிட்டோட கோடை வந்து சால்வ் பண்ணாரு. இப்போ நம்மளோட ரிப்போர்ட்டர் டபேட்டா கூட மோரிசனோட வீட்டுக்கு வெளியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. சோ மோரிசனோட வீட்டுக்கு வெளியில வந்து பல டிவி சேனல்ஸ் வந்து இன்டர்வியூக்காக வெளியில நின்னுட்டு இருக்காங்க. சோ மோரிசன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர் மெக்ரே, நீங்க தான் நான் தான் காரணம்னு மீடியாட்ட சொன்னதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சினிச்சி வழக்கம் போல என்னோட பேரை மீடியால சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால தான் உங்க பேரை சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றப்ப சோ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து மோரிசன் நீங்க கல்பிரிட்ட பத்தி ஏதோ கண்டுபிடிச்சேன்னு என்கிட்ட சொன்னீங்களே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதை நான் கண்டுபிடிக்கல, ஏதோ இங்க இருக்க இந்த கோனன் தான் கண்டுபிடிச்சா, கல்பிரிட் என்கிட்ட போன் பண்ணி பேசினதை துருவி விசாரிச்சான் அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து அந்த கல்பிரிட் வந்து அங்கிள்கிட்ட பேசும்பொழுது ஹேண்ட் இஸ் ஹேண்ட்லிங்னு சொன்னான். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்டதா எனக்கு ஞாபகம் வந்தது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது யாரு சொன்னதுன்னா ஒசாகா பிளேயரான எண்டு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து கல்பிரிட் வந்து அங்கிள் கோபப்படுத்துறதுக்காக யோசிக்காம இந்த வார்த்தையை பேசி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப இது கல்பிரிட் பண்ண ஒரு தப்புன்னு சொல்றியா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து ஒருவேளை எண்டு சொன்ன வார்த்தையை பக்கத்துல கேட்டவங்க யாராச்சும் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீ சரியா சொன்ன, அங்க இருந்த பிளேயர்ஸை தவிர இருக்க 4 பேர் மேலதான் எனக்கு சந்தேகமே. அதுல ஃபர்ஸ்டா இருக்குது யாமாமோரி சின்ஜு, ரெண்டாவதா இருக்குது கோடாகாரு, மூணாவதா இருக்குது சகாகி ரியூச்சுகே, நாலாவதா இருக்குது மோட்டோரா கெய்சிரோ அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து அஞ்சாவதா ஒரு ஆள் இருக்காரு அந்த பெஞ்சில உட்கார்ந்து இருந்தாரு நககா கசுமசா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அவரா அந்த நேஷனல் மேட்ச் பிளேயரா அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து உனக்கு அவரை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மருமகனோட அவரோட மேட்சுக்கு போயிருந்தேன், அப்போ ரொம்ப அதிக பனிமூட்டமா இருந்துச்சு, அதனால 2:05 ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் வந்து 3:40க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுல கடைசி 4 நிமிஷத்துல பெனால்டி ஷாட் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நககா தான் கரெக்டா அந்த கோல் அடிச்சு அந்த டீமையே வின் பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அப்போ மொத்தம் 5 சஸ்பெக்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த கல்பிரிட் என்னை சேலஞ்ச் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உடனடியா அந்த 5 பேரையும் விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா முகம் தெரியாத அந்த நபர் வந்து நிறைய பாம்பை வந்து தயார் பண்ணிக்கிறது தெரியுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அந்த 5 பேரையும் விசாரிச்சாச்சு அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து முதலாவதா யாமாமோரி அவர் வந்து அங்க நடந்த பாம்பு வெடிப்புக்கு வந்து நன்றி சொல்றாரு, ஏன்னா அதனால தான் அவரோட ப்ரோக்ராமோட ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவரோட பதவியும் பறிக்கப்படாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப அந்த விபத்துல பலனடைஞ்சவர்ல அவரும் ஒரு ஆள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ரெண்டாவதா கோடா அவங்களும் அவரை மாதிரியே தான் அந்த பாம்புல எடுக்கப்பட்ட போட்டோனால அவங்க நல்லா ரீச் ஆயிட்டாங்க, மூணாவதா சகாகி இவரை பத்தி விசாரிக்கும் பொழுது இவருக்கு எந்த விதமான மோட்டிவ் இல்லன்னு தான் தெரியுது, பட் ஆனா மோரிசன் வந்து இவரை ஓன் சைடு கோல்னு சொல்லி கிண்டல் பண்ணதா தெரியுது, ஒருவேளை இந்த வெறுப்பை மனசுக்குள்ளே வச்சு மோரிசனை பழிவாங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நான் நார்மலா தான் பேசினேன், கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசல அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து பட் ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை எந்த மாதிரி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அடுத்ததா மோட்டோரா அவரோட ஒரே பையன் டோமா ஃபுமி வந்து ஆகஸ்ட் மாசம் ஜே லீக் மேட்சை டிவில பாத்துக்கு இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வந்து டொடோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இறந்து போயிட்டு, கடைசியா நககா வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஆக்சிடென்ட்ல அவரோட இடது காலில் அடிபட்டு 6 மாசம் ஆகியும் அது சரியாகாதனால டோக்கியோ ஸ்பிரிட்ஸோட டீமே வந்து அவரை ரிசைன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. சோனி சிபா வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து சவுத் அமெரிக்கா போனாரு, இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் தான் அவர் திரும்ப இங்க வந்தாரு, அவர் மறுபடியும் அவரோட சொந்த ஊரான கன்மால வந்து இதே மாதிரி பைக் ரைட ஓட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சோ யாமாமோரி அதுக்கப்புறம் கோடாக்கு தான் இந்த பாம்பு வெடிச்சதுல நன்மை நடந்திருக்கு, அதை அவங்க செட் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கு, மோட்டோரோட பையன் இறந்தது வந்து இயற்கையா தான் இருந்திருக்கு, அதனால அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த நகக்கா பத்தி கன்மா இன்ஸ்பெக்டர் யாமாமோரட்ட விசாரிச்சதுல நகக்கா வந்து ஒரு திமிரு பிடிச்சவனோ ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பானோ அவர் சொல்லியிருக்காரு, ஒருவேளை நகக்கா வந்து நகக்காவை ரிசைன் பண்ண சொன்ன டோக்கியோ ஸ்பிரிட்ஸ் மேல அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கணும், அதனால தான் இந்த வேலைகளை பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அப்ப நம்ம முதலாவது நகக்காவை தான் விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து நம்ம சாட்டோ டகாகி வந்து கார்ல பயங்கர ஸ்பீடா போய்க்கிருக்காங்க. சோ முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா பைக்ல ஒரு நபர் வேகமா போய்க்கிருக்காரு. சோ அந்த பைக்குக்கு முன்னாடி பல போலீஸ்காரர் நின்னனால அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நபர் இறங்குறாரு. சோ அவர் ஹெல்மெட்டை கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நகக்கான்னு சொல்லி. நகக்கா வந்து என்ன எதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நகக்கா வந்து இந்த போலீஸோட தொல்லை தாங்க முடியல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டகாகி வந்து அடிக்க வந்துருக்காரு. சொன்ன சாட்டோ வந்து வேகமா உள்ள வந்து நம்ம நகக்காவோட கையை பிடிச்சி டொம்முன்னு கீழே போட்டுறாங்க. சொன்ன சாட்டோ வந்து நீ போலீஸை தாக்க முயற்சி செஞ்சனால உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விளங்க மாட்டிடுறாங்க. சோ அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. டகாகி சாட்டோ வந்து நகக்காவை வந்து நாங்க நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணோம், அவர் பைக்ல பயங்கர ஸ்பீடா போனாரு, டகாகியை கூட அடிக்க வந்தாரு, அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணோம். ஆனா அவரை விசாரிச்சபடி எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா டோக்கியோ டீம் மேல அவருக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, அது மட்டும் இல்லாம 6 மாசமா அவரோட இடது கால் வந்து சரியாகாதனால அவரா முன்வந்து தான் ரிசைன் பண்றதுக்காக சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா 90 நிமிஷம் நின்னு விளையாட முடியாத ஒரு பிளேயர் வந்து ஒரு நல்ல பிளேயரா இருக்க மாட்டான்னு நகக்கா தான் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அவர் பார்ட் டைமா வேலை பார்த்த மோட்டார் பைக் கடை ஓனருக்கு இந்த போட்டோவை கூட அனுப்பி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. இது வந்து சவுத் அமெரிக்கால எடுத்தது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து யாமாமுரா இவனை பத்தி
பேசி விசாரிச்சபடி பார்த்தா அப்படியே நேர்மாறா இருக்கே, இவன் ரொம்ப நல்லவே மாதிரி தெரியறானே அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து பின்னாடி கூட ஒரு மெசேஜ் எழுதி இருக்கு, அதுல வந்து சாக்கரை என்னால விட முடியாதுன்னு அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து மேபி அவன் குழந்தைகளை நேசிக்கிற ஒரு நல்லவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இப்ப நகக்க வந்து கல்பிரிட்டா இருக்க வாய்ப்பு இல்ல, அப்ப யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும் பொழுது கானனுக்கு வந்து கோடாவோட டைரியை பார்த்த ஞாபகம் வருது. சுகினாமி ஸ்போர்ட்ஸ் பார்க் காலையில 6 மணி K.K அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்தது நம்ம கானனுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிச்சிருக்கான். சோ அடுத்த நாள் காலையில பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து 6 மணிக்கு சுகினாமி பார்க்குக்கு வந்து வேகமா போயிடுறான். அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கிங் கசூன்னு சொல்லக்கூடிய மியூரா சுயோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயரை வந்து பார்க்கிறான். ஓ இவரோட பேரை தான் கேக்கின்னு சுருக்கி போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த கசுவை பார்த்துட்டு கேட்டுக்கிருக்கான், உங்களுக்கு இந்த கோடானா யாருன்னு தெரியுமா, அந்த நிச்சயரி டிவில ஒர்க் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்றப்ப கசு வந்து தெரியும், அவ என்ன போட்டோ எடுக்கிறதுக்காக கேட்டா, பட் ஆனா நான் அதை முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா நான் கோல் போடுறப்ப அந்த போட்டோ எடுத்தா என்னோட ஸ்பான்சருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா ஆமா அப்படின்னு சொல்றப்ப கிசு வந்து குட்டி பையா என் கூட நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரொம்ப சந்தோஷமா நான் வரேன் அப்படின்னு சொல்றான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கசுவும் கானனும் வந்து 2 பேரும் சாக்கர் விளையாண்டுக்கு இருக்காங்க. சோ நீ கசு வந்து நீ உண்மையிலேயே ஒரு சிறந்த சாக்கர் பிளேயரா இருக்கியே அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து அவர் போட்டிருந்த ஒரு ரிஸ்ட் பேண்டை வந்து கிஃப்டா கொடுக்குறாரு. சோ நீ கானன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்ப கசு வந்து ஒரு 14 இல்ல 15 வயசு பையனுக்கு ஒரு ரெட் கலர் பேண்டை கொடுத்ததா எனக்கு ஞாபகம், அதுக்கப்புறம் நான் உனக்கு தான் கொடுத்திருக்கேன், அவன் நல்ல ஷாட் அடிப்பான் தெரியுமா, அவன் இன்னமும் சாக்கர் பிளேயரா விளையாண்டுக்கு இருந்தானா கண்டிப்பா அவன் இந்நேரம் ஒரு பெரிய இடத்துல இருப்பான், அவனோட பேர் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கசு அங்க இருந்து போய்க்கிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து என்ன இப்படி குளிருது, கானன் இவ்வளவு சீக்கிரமா எங்க எந்திரிச்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வந்து இருக்கும் பொழுது மெயில் பாக்ஸை நோட் பண்றான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு என்வலப் கவரும் ஒரு லெட்டரையும் பாக்குறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யாமாமோரி வந்து நிச்சியூரி ஆபீஸ்ல வந்து பேசிக்கிருக்காரு. சோ கோடா வேகமா போய் அவர் பொத்துன்னு இடிச்சிடுறாங்க. சோ யாமாமோரி வந்து என்ன பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டு போல அப்படின்னு சொல்றப்ப கோடா வந்து நீங்களும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போகும்பொழுது யாமாமோரி வந்து கீழே இருக்க கோடாவோட நோட் எடுத்து செக் பண்றாரு. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா O.Y அப்படின்னு சொல்லிட்டு அதை ரவுண்ட் பண்ணிருக்கு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. சோ மோரிசனுக்கு வந்த லெட்டரை வந்து சிராடோரி வந்து படிச்சுக்கிருக்காரு. சோ அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா போன தடவை நடந்ததை விட அதிகமான மக்கள் வந்து உன் கண்ணு முன்னாடியே சாக போறாங்க, ஐ விஷ் யூ குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. சோ ரான் வந்து இது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து இதுல அவன் நமக்காக கொடுத்த கோடு வந்து போன தடவை மோரிசன் பேசும்போது அவன் கடைசியா சொன்னது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து யோசிச்சு பாக்குறாரு. சோ அவன் கடைசியா என்ன சொல்லிருப்பானா, ஐ விஷ் யூ குட் லக் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். சோ கானன் வந்து பட் ஆனா போன தடவை வந்து அவன் கோடு கொடுத்திருந்தானே, இந்த தடவை எந்த விதமான கோடும் இல்லையே அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து இதுல இடைப்பட்ட இருக்க மெசேஜை பார்த்தனாலே உனக்கு நல்லா புரியும், போன தடவை விட அதிக மக்கள் உன்னோட கண்ணு முன்னாடி இறப்பாங்கன்னு இதுல போட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து போன தடவை அந்த டோடோ ஸ்டேடியம்ல வந்து 80,000 மக்கள் கூடுனாங்க, அப்ப இந்த தடவை அதை விட கூட போகிற மக்கள் இருக்க இடத்துல தான் அந்த பிளாஸ்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சிபா வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் அந்த போஸ்டர் பாருங்களேன், டிசம்பர் 3ஆம் தேதி சிடோமி எரியானா ஹால்ல வந்து ஒகினோ யோகோவோட கான்சர்ட் நடக்குது, அங்க 1,00,000 பேர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீ என்ன சொல்ற, யோகோச்சனோட கான்சர்ட்லயா அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அப்ப யோகோச்சன் வந்து மோரிசனுக்கு பிடிக்கும்னு அந்த கல்பிரிட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அப்ப அங்கதான் அடுத்த பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப சிபா வந்து அதே டிசம்பர் 3ஆம் தேதி தான் யாமாமோரி ப்ரொடியூஸ் பண்ற சாக்கர் மேட்சோட ஃபைனல் மேட்சும் நடக்க போகுது, ஒருவேளை அவனே அதை வேணும்னு பிளாஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ரேட்டிங்காக அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து யாமாமோரி என்ன பார்த்து ஐ விஷ் யூ குட் லக்னு சொன்னது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவ எதை மனசுல வச்சு சொல்லிருப்பான்னு அப்படின்னு சொல்றப்ப சிபா வந்து கோடோக்கு கூட யோகோச்சான் மேல வெறுப்பு இருக்கலாம் ஏன்னா அவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லி அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கோடோவோட டைரியை நான் பார்த்தேன், அதுல வந்து O.Y போட்டுருந்துச்சு, அதுக்கு பக்கத்துல டிசம்பர் 3 சியோடோமி எரியானான்னு போட்டுருந்துச்சு, அதுல O.Y ஒகினோ யோகோ தானே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இவ்வளவு முக்கியமான விஷயத்தை எதுக்காக இவ்வளவு லேட்டா சொல்ற அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து ரான் அந்த லெட்டர் எப்போ வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அது காலையில ரொம்ப சீக்கிரமா வந்தது அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அப்ப கண்டிப்பா நகக்க கல்பிரிட்டா இருக்க மாட்டான் ஏன்னா அவனை நாங்க மத்தியானம் வரையும் எங்களோட கஸ்டடியில வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அந்த என்வலப்ல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அதுல டோக்கியோ ஸ்பிரிட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுருந்துச்சு, அதுல ஒரு கிஃப்டா நெக் டை கூட இருந்தது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டோக்கியோ ஸ்பிரிட்ஸ் டீம் மேல வெறுப்பு இருக்கிறவங்க தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி இருந்திருக்கணும், நம்ம மறுபடியும் யாமாமோரி அப்புறம் கோடாவை விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆகாசாவோட வீட்டை காட்டுறாங்க. சோ கானன் வந்து அடுத்த பாம் பிளாஸ்ட் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து இந்த ஸ்டேடியம்ல நடந்த மாதிரியே வா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா நம்ம முதல்ல பாதுகாப்பை வந்து பலப்படுத்தி ஆகணும், அந்த கல்பிரிட்டால எப்படி அந்த இடத்துக்கு பாம்பை கொண்டு போக முடியுது, தைரியமா ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து கண்டிப்பா அவன் வந்து என் விளையாட்டை பயன்படுத்தி தான் இந்த ட்ரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்பிரிட் வந்து நிச்சியூரி நியூஸை வந்து கேட்டுக்கிருக்கான். அதுல வந்து வர்ற சனிக்கிழமை டிசம்பர் 3ஆம் தேதி ஜே லீகோட ஃபைனல் மேட்ச் வந்து நடக்கவிருந்ததா இருந்தது, பட் ஆனா டோரோ ஸ்டேடியம்ல நடந்த வெடி விபத்து காரணமா ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் இதை கேன்சல் பண்ண சொன்னாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த ஜே லீகோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சேர்மன்
சேர்மன் ஒகிகாசி வந்து திட்டமிட்டபடி அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு. அதே டைம் பவர் ஆஃப் மியூசிக்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவென்ட்டும் நடக்க போகுது சியோடோமி ஏரியானால. அங்க 1,00,000 பார்வையாளர்கள் கூட போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சியோடோமி ஏரியானா ஹால காட்டுறாங்க. அங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஈவென்ட் ஹாலுக்கு வரும்பொழுது ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எல்லாரும் உங்களோட டிக்கெட் நம்பர் படி வரிசையா 2 ரோவா ஃபார்ம் பண்ணி நிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கோடா வந்து அங்க இருக்க நபர்கள் வந்து போட்டோ எடுத்துக்கிருக்காங்க. சோ அவங்களுக்கு பின்னாடி 2 ஆபீசர்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. அதே டைம் யாமாமோரி வந்து யோகோச்சனோட ரூம்ல இருந்து வெளியில வரும்பொழுது யாமாமோரி வந்து லைவுக்கான வேலைகள்லாம் தயாரா இருக்குல்ல, இந்த தடவை என்ன வேணா நடக்கலாம், நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப தூரத்துல இருக்க 2 ஆபீசர்ஸ் வந்து யாமாமோரியை வந்து வாட்ச் பண்ணிக்கிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. சோ கானன் வந்து சியோடோமி ஏரியானால பாம் பிளாஸ்ட் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எதுக்காக இப்படி உளறிக்கிட்டே இருக்க, அந்த கல்பிட்டு போன தடவை விட அதிக மக்கள் கூடுற இடத்துல தான் வெடிக்கும்னு சொல்லியிருக்கான்ல, இதனால தான் ரான் கூட உன்னைய படத்துக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து நீ என்ன சொல்ல வர கானன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இன்னைக்கு தான் ஜே லீகோட ஃபைனல் மேட்ச், அதே மாதிரி இன்னைக்கு தான் ஒகினோயோகோட கான்சர்ட் நடக்குது, இது ரெண்டும் உங்களுக்கு ஒரே நாள்ல நடக்குது, சந்தேகமா தெரியலையா அப்படின்னு சொல்றப்ப சோனே இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அதனால தான் அங்கேயும் பாதுகாப்பா நாங்க பலப்படுத்த சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து மணி 3:30 ஆயிடுச்சு, இந்நேரம் மேட்ச் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் நேஷனல் ஸ்டேடியம் காட்டுறாங்க. அங்க வந்து மூவிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நம்ம ரானோ சொனப்பாவும் வந்திருக்கிறது தெரியுது. சொன்னி ரான் வந்து அப்பாக்கு மட்டும் தான் இங்க வந்த விஷயம் தெரிஞ்சா பயங்கரமா கோவப்படுவாரு அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து உங்க அப்பா கிட்ட போய் சொன்னனால தான் என் கூட அவர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப சொனக்கோ வந்து நான் ஹிகோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜேலிகோட மீட்டிங் ஹாலை காட்டுறாங்க. சோ எல்லா இடத்துலயும் பாம் பிளாஸ்ட் நடக்கிறனால சோ எல்லா மக்களும் மொத்தமா நடக்கிற ஜேலிகோட எல்லா மேட்சையும் பாக்குறதுக்காக அங்க உட்கார்ந்துருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி ஹைபரா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சோ அதே சமயம் ஹிகோக்கு வந்து கால்ல அடிபட்டுருது. அவருக்கு பதிலா வந்து சனாடாவை வந்து சப்ஸ்டிடியூட்டா கூப்பிடுறாங்க. சோனி ஜென்டா வந்து ஐயோ ஹிகோக்கு கால்ல அடிபட்டுருச்சா, அப்ப அவர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்றப்ப ஹிகோ வந்து ஏய் சனாடா நீ எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்றப்ப சனாடா வந்து கண்டிப்பா நான் உங்க பேரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஹைபராக்கு கால் பண்ணிக்கிருக்கான். சோனி கானன் வந்து அங்க என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து எனக்கு என்னமோ இங்க 80,000 மக்கள் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஜென்டாயிமி மிட்சுகளை எங்க அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து இங்க தான் இருக்காங்க, நீ ஏன் அவங்க பேசுறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை நீட்டிக்கிருக்கா. சோனி ஐயோமி வந்து நிறைய பேரோட சேர்ந்து கேமை பாக்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்றத வந்து நம்ம கானன் கேட்டுறான். சோனி கானன் வந்து என்னது எக்ஸைட்மெண்டா, அப்பனா அந்த கல்பிரிட்டோட நோக்கம் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கானன் ஷாக் ஆகி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே இருக்க காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ற அசூன்ற லேடி வந்து என்னோட ஷாப்புக்கு ஒரு மர்ம நபர் வந்து கால் பண்ணாரு, அவரு 2வது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போன் பூத்துல மோரிசனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கான், உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அவரோட குரல் ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்பிரிட் வந்து அவனோட பேக்ல வந்து பொருட்களை வந்து பேக் பண்ணி வச்சுக்கிருக்கான். சோ அவனுக்கு பக்கத்துல வந்து டோமோ ஃபுமியோட போட்டோ இருக்கத காட்டுறாங்க. சோ அடுத்து வந்து மோரிசனுக்கு வந்த வார்னிங் லெட்டரை வந்து படிச்சுக்கிருக்காங்க. சோ இதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா J1 லீக் நடக்கிற 10 ஸ்டேடியம்ல வந்து பாம்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், கேம் முடியும் பொழுது சரியா அந்த பாம்பு வந்து வெடிக்கும், அந்த பாம்பை நீங்க நிறுத்தணும்னா உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், செகண்ட் ஆஃப் மேட்ச் நடக்கும் பொழுது ஒவ்வொரு லீக்ல இருக்க ஒவ்வொரு ஆஸ் பிளேயரோட கையிலையும் வந்து விரிஸ்ட் பேண்ட் நீங்க கொடுக்கணும், அவங்க சரியா கோல் போஸ்ட் கம்பியில வந்து ஷாட் அடிச்சாங்கன்னா அதுல ஏற்படக்கூடிய சென்சார் மூலமா ஸ்கோர் போர்ட்ல வந்து 2 தடவை லைட் வந்து பிளிங்க் ஆகும், அதை வச்சு நீங்க பாம் ஆஃப் ஆயிடுச்சு நீங்க முடிவு பண்ணிடலாம். சப்போஸ் அந்த பாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒன்லி அந்த லீகோட கோச்சுக்கும் ஆஸ்ட்ரைக்கருக்கு மட்டும் தான் தெரியணும், வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த பாம்பை நான் வெடிக்க வச்சிடுவேன். எல்லா பாம்பையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாம் மட்டும் மிச்சம் இருக்கும், அது கேம் முடிஞ்ச 35 நிமிஷத்துல பிளாஸ்ட் ஆகும். கடைசியா மோரிசன் என்ன வந்து சந்திச்சாருன்னா அந்த பாம் வந்து ஸ்டாப் ஆகும், ஏன்னா நான் தான் அந்த 11th ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. அதே சமயம் சாட்டோ வந்து எல்லா மேட்சும் ஒரே டைத்துல ஸ்டார்ட் ஆகுது, மொத்தமா பார்த்தா கண்டிப்பா 80,000 மக்களை விட கூட மக்கள் தான் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து மணி 5:15 ஆயிடுச்சு, அப்ப இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த வார்னிங் லெட்டரை வந்து ஒத்து பார்த்துட்டு இருக்கான். அதை பாக்குறப்ப அப்படியே சாக்கெட் பிச்சு மாதிரி அதுல இருக்கு. சொன்னி சாட்டோ வந்து என்னாச்சு கானன் எதுவும் கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த லெட்டரை சுத்தி இருக்க பார்டரை பாருங்களேன், அது அப்படியே சாக்கெட் பிச்சு மாதிரியே இல்ல, அந்த லெட்டருக்கு மேல வந்து ஸ்டாப்லர் பின் வந்து அடிக்கப்பட்டிருக்கு, அது அப்படியே கோல் போஸ்ட் மாதிரியே இருக்கு, அதுல வந்து சூன்ற லெட்டர் வந்து அந்த பின்னுக்கு நடுவுல வந்து டச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அப்பனா அது கோல் அடிக்கிறத குறிக்குதா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து பின்னுக்கு மேல இருக்க அந்த இங்க் இருக்க இடத்துல கோல் போஸ்ட்ல பால் பட்டுச்சுன்னா அதை வந்து கிராஸ் பார்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அதுதான் விஷயம்னா நம்ம உடனடியா ஜே லீக்ல இருக்க கிளப்பை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரேக்கு சிராடோரி வந்து கால் பண்றாரு.
சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் மெக்ரே கல்பிட் யாருன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் ஸ்டேடியம்ல இருக்க கோல் போஸ்டோட சென்டர்ல வந்து பாம்பை நிறுத்துறதுக்கான சென்சார் இருக்கதை காட்டுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் ஸ்டேடியமோட கோச் வந்து சன்னடாட்ட வந்து நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்காங்க. நீ தான் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாத்தியாகணும். நீ கிராஸ் பார் ஷாட் அடிச்சாதான் அந்த பாம்பு வந்து ஸ்டாப் ஆகும். ஆனா நீ அதை வந்து செகண்ட் ஹாஃப் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நீ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றப்ப நீ சன்னடா வந்து ரொம்ப பயந்துடுறான். நான் தான் இதை பண்ணியாகணுமா அப்படின்னு சொல்றப்ப கோச் வந்து வேற வழியே இல்ல, ஹிகோக்கு வேற அடிபட்டிருக்கு, நீ தான் இதை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றப்ப சன்னடா வந்து ஓகே நானே இதை பண்ணிடுறேன், நான் மட்டும் இதை சரியா பண்ணிட்டேன்னா நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் என் பின்னாடி தான் வருவாங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஆஃப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோனி கானன் வந்து ஹைபராக்கு கால் பண்ணிருக்கான். சோனி கானன் வந்து ஹைபரா கல்பிரிட் வந்து எல்லா ஜே லீக் மேட்சையும் வந்து டார்கெட் பண்றாங்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸோட கையிலையும் இருக்க ரெட் பேண்டை வந்து நீ நோட் பண்ணணும், அவங்க அடிக்கக்கூடிய ஒவ்வொரு கிராஸ் பார் கோலையும் வந்து நோட் பண்ணணும், ஏன்னா அவங்க அடிக்கும் பொழுதுதான் அந்த பாம்பு வந்து ஸ்டாப் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே, மோரிசன், கானன் எல்லாருமே வந்து போலீஸ் கார்ல வந்து போய்க்கிருக்காங்க. அதே டைம் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சதும் ஆகாஷா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா சப்போர்ட்டர்ஸையும் காப்பாத்தணும்னா அங்க இருக்கிற அந்தந்த லீக்ல இருக்க 10 ஆஸ்ட்ரைக்கரால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சன்னடா வந்து கிராஸ் பார்ல வந்து ஒரு கோலை போட்டுறாரு. பட் பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பிளிங்கும் வந்து எரியல. சோனி கானன் வந்து லைவ்ல வந்து அதை நோட் பண்ணிருக்கான். சோனி ஆகாஷா வந்து ரெட் கலர்ல பிளிங்கே எரியலையே, அப்ப ஸ்கோர் போர்ட்ல அது வராத வரைக்கும் பாம்பு இன்னும் ஆஃப் ஆகலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சன்னடா வந்து நான் கரெக்டா தானே பண்ணேன், ஏன் அந்த பாம்பு வந்து ஆஃப் ஆகல, எந்த விதமான லைட்டும் பிளிங்க் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பாத்துக்கிருக்காரு. அதே சமயம் சொனகோ வந்து ஹிகோக்கு வேற அடிபட்டுருச்சு, இந்த சன்னடா வேற எப்ப பார்த்தாலும் கிராஸ் பார் கோலாவே போட்டுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் அங்க உட்கார்ந்து இருக்க நம்ம ரானன் சொனகோ சீட்டுக்கு கீழே வந்து பாம்பு இருக்க விஷயம் தெரியுது. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூப்ளி டீம் சேர்ந்த ஆஸ்ட்ரைக்கர் வந்து கிராஸ் பார் கோல் அடிச்சு அந்த ஸ்டேடியம்ல இருக்க பாம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதே சமயம் ஜென்டா வந்து எல்லா பிளேயர்ஸும் சும்மா இந்த கிராஸ் பார் கோல் அடிச்சு என்ன டென்ஷன் பண்றாங்க, இந்த கேம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரேக்கு வந்து கால் வருது. சிரிசோ அப்புறம் ஜூப்ளி டீம் வந்து கிராஸ் பார் கோல் அடிச்சு பாம்பை வந்து டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சூப்பர், இன்னும் 4 இடத்துல தான் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன், இன்ஸ்பெக்டர் மெக்ரே, சிராடோரி, கானன் எல்லாருமே வந்து மோட்டோரா வீட்டுக்கு போயிடுறாங்க. சோனி சிராடோரி வந்து மோட்டோரா உங்களோட பையன் டோமா ஃபூமி வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போகும்பொழுது டொடோ ஸ்டேடியம் வழியா தானே போனீங்க அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சோனி சிராடோரி வந்து அப்ப அங்க பல டீம் சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து வழிமறிச்சாங்க, ஆம்புலன்ஸை வந்து தட்டியும் அவங்களோட மெகாபோனை வச்சு கத்தியும் உங்க ஆம்புலன்ஸை தாமதப்படுத்தினால தான் டொமோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன அடுத்த நிமிஷமே இறந்து போயிட்டாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கூட்டத்துல மோரிசனும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐபின்டர் டீமை சேர்ந்த ஆஸ்ட்ரைக்கர் வந்து கிராஸ் பார் கோல் அடிச்சு அந்த பாம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதே சமயம் மோரிசன் வந்து நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஆம்புலன்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து 2 நிமிஷம் தான் நின்னுச்சு, பட் ஆனா மோரிசன் அப்புறம் அங்க இருக்க சப்போர்ட்டர்ஸ்னால தான் என் பையன் இறந்து போனது, அவன் ஆம்புலன்ஸ்ல சீக்கிரமா போயிருந்தானா அவன் உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து டோமா ஃபூமி கடைசியா கலந்துகிட்ட அந்த சாக்கர் மேட்ச்ல அவ எப்படி கோல் அடிச்சு வின் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து தெரியும், அவ வந்து கிராஸ் பார் கோல் அடிச்சு தான் வின் பண்ணா அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அந்த கிராஸ் பார் தான் கல்பிரிட் சொன்ன க்ளூ அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிராம்பஸ் டீமை சேர்ந்த ஆஸ்ட்ரைக்கர் வந்து கிராஸ் பார் கோல் அடிச்சு அந்த ஸ்டேடியம்ல இருக்க பாம்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதே சமயம் சிராடோரி வந்து சோ அப்ப நீங்க தான் அந்த கல்பிரிட் அப்படின்னு சொல்றப்ப நீங்க தான் மோரிசன் அப்புறம் சப்போர்ட்டர்ஸ் பழி வாங்குறதுக்காக எல்லா ஜே லீக் ஸ்டேடியம்லயும் வந்து பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அன்னைக்கு உண்மையா என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து குதிரை ரேஸ்ல நிறைய பணம் சம்பாரிச்சு குடிச்சிருந்தேன், அப்ப நான் டொடோ ஸ்டேடியம் வழியா வரும்பொழுது அங்க ஒரு வயசான பெரியவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு, அதனால தான் நானும் அங்க இருக்க சப்போர்ட்டர்ஸும் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணோம், ஆனா அந்த சமயத்துல உங்க ஆம்புலன்ஸ் வந்தனால நாங்க கூட்ட ஆம்புலன்ஸ் தான் நினைச்சு அந்த ஆம்புலன்ஸை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியாது, கண்டிப்பா உங்களோட இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றப்ப
அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா உராமா ரெட்ஸ்ன்ற டீமோட ஆஸ்ட்ரைக்கர் வந்து கிராஸ் பார் கோல் அடிச்சு அந்த ஸ்டேடியம் வந்து காப்பாத்திடுறாரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோட்டாரா வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நான் எந்த பாமையும் வைக்கல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் கண்டிப்பா கல்பிட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது, இவர் தான் பாம் வச்சிருந்தாருன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே பேசும்பொழுது கண்டிப்பா அவர் ஒரு டைமாவது வாட்ச பார்த்து இருந்திருப்பாரு, ஆனா அவர் ஒரு தடவை கூட வாட்ச் பார்க்கல, அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீ உண்மையை தான் சொல்றியா, நீ நல்லதா கவனிச்சியா அப்படின்னு சொல்றப்ப ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயம் கானன் வந்து இவர் கண்டிப்பா கல்பிட்டா இருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா டோமோ ஃபூமியோட ஷாட் வந்து இந்த பாம் இன்சிடென்ட்ல கோ இன்சிடென்ட்டா சம்பந்தப்பட்டிருக்குன்னு என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சிவா அங்கிருந்து வேகமா உள்ள வந்துருக்கா. இன்ஸ்பெக்டர் மெக்ரே எல்லா ஸ்டேடியம்ல இருக்க பாமும் வந்து டிசம் செய்யப்பட்டிருக்கு, இன்னும் நேஷனல் ஸ்டேடியம் மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து மோட்டோரா டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மேட்ச் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு பக்கத்துல இருக்க டோமோவோட போட்டோ பாத்துக்க இருக்கான். சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா டோமோ வந்து யாருக்கும் கை காட்டுற மாதிரி தெரியுது. சோ நீ கானன் வந்து மோட்டோரா டோமோக்கு பின்னாடி வந்து நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் இருக்கீங்க, அப்படி இருக்கும் பொழுது டோமோ வந்து யாருக்கு கை காட்டுறான் அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இங்க இருக்க இந்த வீடியோ கேமராவை நான் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீ கானன் வந்து அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இவன் தான் அந்த கல்பிரிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிக் ஒசாகாவை சேர்ந்த டீம் ஆஸ்ட்ரைக்கரான சனடாக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிக் அடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, இந்த மேட்ச் முடிய போறது நம்ம சனடாவோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சனடாவோட கோச் வந்து சனடா மூச்சை நல்லா இழுத்து பொறுமையா ட்ரை பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்றப்ப சனடா வந்து வேகமா வந்து அந்த பாலை உதைக்கிறான். சோ அது சரியா கீப்பரோட கையில பட்டு கிராஸ் பார்ல பட்டு கோல் வந்து உள்ள போயிடுது. சோ நீ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இது கிராஸ் பாரா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப செராடோரி வந்து அதை டிவில கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் சனடா வந்து நான் கரெக்டா தான் கோல் அடிச்சு இன்னும் எந்த விதமான பிளிங்கும் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகியிருக்காரு. அதே சமயம் பாம் வெடிக்க வேண்டிய நேரம் வந்து கடந்து போயிடுது. சோ நீ சிவா வந்து பாம் வெடிக்கல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே இருந்தாலும் நம்ம அந்த ஸ்டேடியமுக்கு பாம் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப கல்பிட் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப சொன்னி கானன் வந்து மோட்டோராவை பார்த்துட்டு டோமோ ஃபூமியோட டெத்துக்கு அப்புறம் அவனை பத்தி விசாரிக்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்றப்ப மோட்டோரா வந்து ஆமா என்னோட ஒய்ஃபு கிட்ட வந்து யாரோ வந்து விசாரிச்சுட்டு போனாங்களாம், பட் ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கண்டிப்பா அது அவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்கிருந்து வேகமா ஓடிக்கிருக்கான். சொன்னி கானன் வந்து அப்ப கடைசியா இருக்க பாம் வந்து இன்னும் ஆஃப் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிருக்கான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசனுக்கு வந்து அந்த கல்பிரிட் வந்து கால் பண்ணிக்கிருக்கான். ஏய் மோரிசன், நீ இன்னும் அந்த 11வது ஸ்ட்ரைக்கரை கண்டுபிடிக்கலையே, நான் தான் 11வது ஸ்ட்ரைக்கர்னு சொன்னேனே, அதை நீ மறந்துட்டியா? பாம் ஸ்டாப் பண்ணணும்னா உடனடியா நீ என்ன கண்டுபிடிச்சாகணும், என்ன தேடி வா அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ரோட்ல வேகமா ஓடிக்கி இருக்கும் பொழுது ப்ரொஃபசர் ஆகாசாவோட கார் வந்து நின்னுடுது. அதுல வந்து நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகிலாம் இருக்காங்க. சொன்னி கானன் வந்து என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து இதோ இந்த கண்ணாடி வச்சுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் வந்து ஆகாசா சீக்கிரம் உடனடியா டோடோ ஸ்டேடியமுக்கு போங்க அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஓகே, ஆனா எதுக்காக டோடோ ஸ்டேடியம், அங்க எந்த மேட்சும் நடக்கலையே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுதான் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் இருக்க ஒரே மீட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றப்ப சோனி காருக்குள்ள இருக்க மிட்சுகி வந்து இங்க பாருங்களேன் ராணு சோனோகவும் நேஷனல் ஸ்டேடியம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவா காட்டிக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து நேஷனல் ஸ்டேடியமுக்கு வெளியில வந்துடுறாங்க. சோனி கானன் வந்து நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி ஆள் வந்தாங்கன்னா எனக்கு உடனடியே இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பாம்பை கண்டுபிடிச்சு டிசர்வ் பண்ணிட்டு இங்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமா உள்ள போறான். சோ பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த ஸ்டேடியம்குள்ள இருக்க கல்பிரிட்டை வந்து பாத்துடுறான். சோ கானன் வந்து என்ன மோரிசனுக்காக வெயிட் பண்ணிக்கிறியா, இன்னும் கொஞ்ச டயத்துல எல்லா போலீஸ் டீமும் இங்க வந்துடும், நீ மெயில் பாக்ஸ்ல பண்ண ட்ரிக்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த மெயில் அனுப்புன லெட்டரோட மேலே கீழே வந்து பசங்க தடவி அந்த மெயில் பாக்ஸ்க்குள்ள ஒட்டி வச்சிருந்த, அதுக்கப்புறம் சரியா 2 நாள் கழிச்சு ஒரு பெரிய என்வலப்ப வந்து டோக்கியோ ஸ்பிரிட் சப்போர்ட்டர்ஸ் வந்து கிஃப்ட் அனுப்புன மாதிரி மோரிசனுக்கு அனுப்பி வச்ச, நீ அதை அனுப்பும் பொழுது பின்னாடி ஒட்டப்பட்டிருந்த அந்த லெட்டர் வந்து பச வெளியேறி அது நார்மல் லெட்டர் மாதிரி விழுந்திருக்கணும், ஏன்னா அப்பதான் நீ தான் அந்த லெட்டரை வச்சு யாரு உன சந்தேகப்பட மாட்டாங்க, ஏன்னா நீ தான் அந்த டயத்துல போலீஸ் கஸ்டடியில இருந்ததை நம்ப வச்சிருக்கியே, நான் சொன்னது சரிதானா? ஹைடோ ஹை ஸ்கூலோட ஆஸ்ட்ரைக்கர் நககா கசுமசா அப்படின்னு சொல்றப்ப நககா வந்து அங்க இருந்து வெளியில வந்து இருக்காரு. நீ சரியா சொன்ன குட்டி பையா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து
என்னோட பேரு எடகோவா கோனன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா கார்ல இருக்கிற நம்ம ஜென்டா வந்து நம்ம கானனுக்கு உதவி செய்ய போகலாம், யாருமே இந்த ரோட்லயே நடக்கல அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நீங்க போக கூடாது, கானன் இங்கே தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஜென்டா ஐமி முச்சுக்கு வேக வேகமா இறங்கி ஓடிக்கிருக்காங்க. சொன்னே ஹைபரா வந்து ஆகாசா உங்களோட காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருங்க, நான் இவங்களை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து ஓடிக்கிருக்கா. சொன்னே கானன் வந்து உங்களுக்கும் டோமா ஃபுமிக்கும் இருக்க சம்பந்தத்தை மோட்டாரா வச்சிருந்த வீடியோ ரெக்கார்டர் மூலியமா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல டோமா ஃபுமி கையை காமிச்சது உங்களுக்கு தான். நீங்க தேர்ட் இயர் ஹை ஸ்கூல் படிக்கும் பொழுது ஹைடோ பார்க்ல வந்து டோமா ஃபுமியை வந்து மீட் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம கசூட்ட இருந்து நீங்க சின்ன வயசுல கிஃப்டா வாங்கின அந்த விரிஸ்ட் பேண்டையும் நீங்க அவனுக்கு கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நகக்க வந்து நீ சரியா சொன்ன, நான் பார்க்ல டோமா ஃபுமியை மீட் பண்ணேன், அவன் உடப்பளவுல ரொம்ப வீக்கா இருந்தான், ஆனா நான் கொடுத்த பிராக்டிக்ஸ் மூலியமா அவன் சாக்கர்ல நல்லாவே தேறினான். அவனோட ஸ்கூல்ல நடந்த சாக்கர் மேட்ச்ல வந்து அவனை கலந்துக்க சொல்லி நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன், அதுல அவன் கோல் அடிச்சானா கண்டிப்பா அவனுக்கு என்னோட பேண்ட கிஃப்ட் தரேன்னு சொல்லி அவனுக்கு நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சோ உங்களுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் டோமா ஃபுமியை மீட் பண்றதை நீங்க நிறுத்தி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நகக்கா வந்து ஆமா பல வருஷம் நான் பெட்ல இருந்து 6 மாசம் ஆகியும் என்னோட கால் சரியாகாதனால நான் மறுபடியும் ஹைடோ பார்க்குக்கு வந்தேன். அப்போ நான் பார்த்த டோமா ஃபுமி வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவன் ஹைடோ சிட்டி சாக்கர் கிளப்போட மெம்பராவும் இருந்தான். அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல அவன் கலந்துக்க போற மேட்ச்ல கோல் அடிச்சான்னா நான் அவனுக்கு டோஸ்ட் வாங்கி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அவனும் நான் சொன்ன மாதிரியே கோல் அடிச்சான். பட் ஆனா அவன் எனக்கு பார்க்குக்கு வரவே இல்லை. அவனோட வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் நான் போகும் பொழுதுதான் அவங்க அம்மா அவன் இறந்து போனதா சொன்னாங்க. அதுக்கு யார் காரணம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சோ மோரிசன் அப்புறம் சப்போர்ட்டர்ஸை பழி வாங்கறதுக்காக தான் இது எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்றப்ப நகக்கா வந்து ஆமா நான் சவுத் அமெரிக்கா போய் அங்க இருக்க நண்பர்கள் மூலியமா பாமை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ 9 ஸ்டேடியத்துல தான் வெடி வெடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றப்ப நகக்கா வந்து ஆமா நான் ஆடின கடைசி மேட்ச் இங்கதான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ உண்மையான சாக்கரே கிடையாது, புனிதமா நினைக்க வேண்டிய இந்த ஸ்டேடியத்தை அழிக்க நினைக்கிற நீ ஒரு மோசமானவன். அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் ஸ்டேடியம்ல இருக்க ரானோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. சொன்னே ரான் வந்து பாவம் ஒகினோ யோகோவோட கான்சர்ட்ல என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சொன்னே கானன் வந்து சோ நான் நினைக்கிறது உண்மைன்னா நீ கண்டிப்பா இந்த டொடோ ஸ்டேடியம்ல தான் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். மோரிசன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பாம்பை வெடிக்க வச்சு அவரை போட்டு தள்ளுறதா உன்னோட பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சொன்னே நகக்கா வந்து நீ சரியா சொன்ன, இந்த இடத்துல நான் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், இங்க பாம்பு வெடிச்சு முடிச்ச அடுத்த செகண்டே நேஷனல் ஸ்டேடியம்ல நான் வச்சிருக்க பாம்பும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகக்கா வந்து அவர் வச்சிருக்க பாம்போட ஸ்விட்சை வந்து கிளிக் பண்ணிடுறாரு. சொன்னே டொடோ ஸ்டேடியம்ல வந்து பாம்பு வந்து வரிசையை வெடிக்க ஆரம்பிச்சிடுது. அதே டைம் அயுமி வந்து பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம பிரிஞ்சு போயாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நகக்கா வந்து இந்த பாம்பை நிறுத்துறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு, இதோ இங்க இருக்க இந்த கோல் போஸ்ட்ல வந்து கிராஸ் பார் ஷாட் அடிச்சா தான் இந்த பாம்பு வந்து ஸ்டாப் ஆகும், இல்லனா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பாம்பும் வெடிக்கும். இந்நேரம் மோரிசனும் அந்த நேஷனல் ஸ்டேடியமுக்கு வந்திருப்பாரு, எல்லாரும் சாக போறாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படின்னா அந்த நேஷனல் ஸ்டேடியம்லயும் பாம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகியிருக்கான். அதே சமயம் நம்ம மோரிசனும் இன்ஸ்பெக்டர் மெகரையும் நேஷனல் ஸ்டேடியமுக்கு வந்துடுறாங்க. மோரிசன் வந்து பாம் இங்க தான் இருக்கணும், நம்ம போய் அதை தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்க்கிருக்காங்க. அதே சமயம் சொனோகோ வந்து ஏய் ஹிகோ ஐ லவ் யூ, நீ உண்மையிலே ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்கான். அதே டைம் நம்ம கானன் வந்து ரானுக்கு கால் பண்ணும் பொழுது ரானால அந்த கால் வந்து எடுக்கவே முடியல. சொன்னே நம்ம கானன் வந்து ஏய் ரான் காலை எடு உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்கான். அதே டைம் பாத்துக்கிட்டீங்க கானனுக்கு மேல சில பாறைகள் விழுந்தனால கானனோட முகத்துல வந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிடுது. சொன்னே நகக்கா வந்து 11th ஸ்ட்ரைக்கரால தான் இந்த பாம்பை வெடிக்கிறதுல இருந்து நிப்பாட்ட முடியும், அது நான் தான், பட் இருந்தாலும் என்னாலே அதை நிப்பாட்ட முடியாது, ஏன்னா என்னால கோல் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப கானனோட உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு வந்துக்கு இருக்கு. சொன்னே கானன் வந்து அவனோட ஒயிட் பேண்டை வச்சு தொடக்கும் பொழுது அவனோட ஒயிட் பேண்ட் வந்து ரெட் பேண்டா மாறிடுது. சொன்னே கானன் வந்து நீ பண்ற இந்த வேலையை டோமா ஃபுமியால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, அவன் நேசிச்ச சாக்கர் கேமும் ஜேலிக்கும் அழியிறத பாக்குறப்ப அவனோட மனசு உண்மையிலே கஷ்டப்படும் உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்றப்ப நகக்காவோட கண்ணுக்கு வந்து கானன் வந்து அப்படியே டோமா ஃபுமி மாதிரியே தெரியுறான். சொன்னே டோமா ஃபுமி வந்து அண்ணா எனக்கு பிடிச்ச சாக்கர் மேட்சை நீங்க அழிக்க போறீங்களா, ப்ளீஸ் எனக்காக அதை ஸ்டாப் பண்றீங்களா அப்படின்னு சொல்றப்ப நகக்கா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு இது பிடிக்கும்னு நினைச்சேன், உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. சொன்னே நகக்கா வந்து இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு,
அடுத்து பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது, அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வேகமா ஓடி அவனோட ஃபுட்பால் பெல்ட்டை வந்து கிளிக் பண்றான். சோ அதுல இருந்து ஒரு பால் வந்ததும் வேகமா அதை உதைக்கிறான். சோ அந்த பால் வந்து சரியா அந்த போஸ்டரோட கார்னர்ல அடிக்க போற சமயத்துல ஒரு லைட்ல மோதி அந்த பால் வந்து அங்கேயே உடைஞ்சு போயிடுது. சோ நீ கானன் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்கிட்ட வேற எந்த ஃபுட்பாலும் கிடையாது, என்னால கோல் போஸ்டையும் பார்க்க முடியல, நான் எப்படி எல்லாரையும் காப்பாற்ற போறேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜென்டா, அயுமி, மிட்சுகி எல்லாரும் வந்துடுறாங்க. சோ நீ கானன் வந்து இங்க எதுக்கு வந்தீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடம், பாம் பிளாஸ்ட் நடந்துருக்கு, உடனடியா இங்க இருந்து போங்க, என்கிட்ட பாலும் கிடையாது, என்னால கோலும் போட முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து என்கிட்ட ஒரு பால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டா வந்து அந்த பாலை உதைச்சு நம்ம மிட்சுகி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். சோ நீ மிட்சுகி வந்து அந்த பாலை உதைச்சு அயுமி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். சோ நீ அயுமி வந்து ஏய் கானன் இந்த பாலை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எத்தும் பொழுது கானனுக்கு முன்னாடி இருக்க கம்பியில பட்டு பந்து வந்து உள்புறமே போயிடுது. சோ நீ எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, இருந்த ஒரு பாலும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உருண்டு போன அந்த ஃபுட்பால் வந்து நம்ம ஹைபரா பக்கத்துல போய் நின்னுடுது. சோ நீ ஹைபரா வந்து குடோ ஒன்னால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை வந்து வேகமா நம்ம கானன் கிட்ட எத்தி விடுறா. சோ அந்த பால் வந்து நம்ம கானன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நகக்கா வந்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது, எல்லாருமே சாகத்தான் போறோம், டோமோ என்ன கடைசி வரைக்கும் மன்னிக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த டயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 40 செகண்ட் தான் இருக்கு. சோ அதே சமயம் கானன் வந்து அவனோட கண்ணாடியை வந்து கழட்டி கீழே போட்டுட்டு என்று சொல்லி கொடுத்த மாதிரியே ஃப்ரீ கிக்க வந்து வேகமா அடிக்கிறான். சோ அது சரியா அந்த கம்பிகள்ல இருந்து வளைஞ்சு போய் சோ அந்த கோல் போஸ்டோட கிராஸ் பார்ல வந்து கோல் போடுறது. சோ சரியா அந்த பாம் வந்து 0.0 செகண்ட்ல வந்து ஸ்டாப் ஆயிடுது. சோ உடனே அதை பார்த்து நம்ம ஜென்டா, ஐமி, மிட்சுகி வந்து நம்ம டிடெக்டிவ் பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் நகக்கா வந்து நீதான் அந்த 11th ஸ்ட்ரைக்கர் எடோகோவா கோனன் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மூவி வந்து முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம சொனோக்கோ அப்புறம் ரான் வந்து பார்க்கில் இருக்க பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீ சொனோக்கோ வந்து நம்மளோட ஸ்டேடியமில் கூட பாம்பு இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வந்து நம்ம கானன், ஜென்டா, ஐமி, மிட்சுகி வந்து ஃபுட்பால் விளையாண்டுக்கு இருக்காங்க. ஸோ நீ சொனோக்கோ வந்து ரான் நீ ஒரு தடவை சொன்னியே சினிச்சி அடிச்ச பால் வந்து உன்கிட்ட வந்ததுன்னு, அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் நம்ம ஜென்டா வந்து இப்ப நான் அடிக்க போறது ஃப்ரீ கிக் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த ஃபுட்பாலை ஏத்தி விடுறான். ஸோ அது வந்து நம்ம ரானுக்கு மேல வந்து பயங்கர ஸ்பீடா வந்து இருக்கு. ஸோ நீ ரான் வந்து டப்புன்னு அவளோட காலை தூக்கி அந்த பாலை வந்து ஓங்கி ஒரு எத்து விட்டுடுறா. ஸோ நீ கானன் வந்து இன்னைக்கு ஒயிட் கலரா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தோட சொல்லிக்க இருக்கான். ஸோ நீ அயுமி வந்து கானன் ரொம்ப கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து என்னால இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்றப்ப சொனோக்கோ வந்து ஏய் நாட்டி பாய் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து என்ன ஒயிட் கலரு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் கானன் என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சாரி ரான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் வந்து நல்ல வேளை ரான் என்ன அடிக்காம விட்டானே அப்படின்னு சொல்லிக்கிருக்க. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டிடெக்டிவ் கானனோட 16வது மூவியான 11th ஸ்ட்ரைக்கர்ன்ற மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.